ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடுப்பாங்கரை சமையலுங்க. இன்றைக்கி பச்சை மொச்சை குழம்பு கறி குழம்பு சுவையில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் காஞ்சோடனே கடுகு சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு குக்கரில் செய்யலாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். அது கூடயே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அது கூடயே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு சப்பாத்தி, குழம்பு, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதக்கணுங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கணும். இது தக்காளி வெங்காயம் வதங்க லேட் ஆகிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிங்க, டக்குன்னு வதங்கிடும். இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதங்குது. தக்காளி இன்னும் அப்படியே முழுசாக இருக்குது. நல்லா மசிச்சு வர்ற அளவுக்கு செய்யணும். இது கூடயே தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சி கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கணும் மசாலா. எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிட்டாவே டேஸ்ட் நல்லா வந்துடும். இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாங்க. டைமும் கம்மியாக தான் பிடிக்கும். சாப்பிட்ற எல்லாருக்குமே கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மொச்சையை சேர்த்துக்கலாம். மொச்சையை சேர்த்தி ஒரு வதக்கி மொச்சை பச்சையாக இருக்கிறதுனால ஆல்ரெடி சீக்கிரம் வெந்துடுங்க. குக்கரில் வச்சுருக்கிறதுனால டக்குனு வெந்துடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த மசாலாவே குழம்பு கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் என்னங்க, உப்பு காரம் பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை சேர்த்தி நம்ம குக்கரை மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக குழம்பு ரெடியாகி வந்துடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக குழம்பு ரெடியாகி வந்துருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.